Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்திற்கும் பார்க்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய சட்டப்பேரவை தலைவர் துறையை சார்ந்த அனைத்து துறையை சார்ந்த மரியாதைக்குரிய சேரத்தை துறையை சார்ந்த அதிகாரிகள் விழாவில் கலந்து சிறப்பித்துக் பார்க்கக்கூடிய விரிவுரையிலே தாய்மொழி சகோதர என்னுடைய அதிகார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்பு பாராளுமன்ற மந்திரியுடைய மீன்வள மேம்பாட்டு திட்டம் திட்டப்பணிகள் தொடர்ந்து விழாவிலே ஆளுநர் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர்களுக்கு தெரிவித்துக் நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கு மாண்பு பாரத பிரதமர் அவருடைய திட்டங்கள் மூலமாக ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலில் மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய நாடு ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது உண்மையும் கூட விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வர வேண்டும், விவசாயத்துக்கு இருக்க வேண்டும் என்று எண்ணிருந்த அதே வேளையில் மீனவ சமுதாய மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது என்பதை எண்ணி ஒரு நீல புரட்சி என்று சொல்லக்கூடிய நிலையில் கடல் வளத்தை மேம்படுத்தி மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அந்த திட்டங்களை தொடர்புடையாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு மத்திய இணையமைச்சர் வருகிறது. அதை துணை வைக்க இருக்கிற சுமார் 10 திட்டங்கள் நம்முடைய புதுச்சேரி அரசானது நம்முடைய மாநில மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் பல உண்டு. அதே போன்று மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்கள் எத்தனையோ நீங்களும் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மீனவ சமுதாய மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிற புதுச்சேரி இருப்பார்கள் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. என்று சொன்னால் அவர்களுடைய அரசை அணுகி அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது அதை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு அரசாக தான் எப்பொழுது இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது மறுப்பு சொன்னதே கிடையாது என்பதை நீங்கள் அனைவரும் நல்லா